ஹை ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகருக்கு ரொம்பவும் பிடிச்ச பால் கொழுக்கட்டை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு பச்சரிசி மாவு 1 கப் எடுத்துக்கலாம். சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூடாக இருக்கும், அதனால் கை வச்சு மிக்ஸ் பண்ண வேணாம். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் கை வச்சு இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டாவே போதும். சாஃப்டாக சூப்பராக இருக்கும், விரிசல் எதுவும் இல்லாமல். மாவை மூடி போட்டு வச்சுடுங்க, அப்போ தான் மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இதிலிருந்து கொஞ்சம் உருண்டை மட்டும் எடுத்துக்கலாம். மாவு இது மாதிரி குட்டியாக எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி போட்டுக்கலாம். உள்ளங்கையில் வச்சு இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் இதே மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுக்கிறப்போ நல்லா பால்ஸ் வந்து ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வரும். உருட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கஷ்டமே இருக்காது. எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான மாட்டுப்பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ 1/2 லிட்டர் பாலை பேனில் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். சுண்டி வரணும்னு அவசியம் இல்லை, பால் நல்லா சூடாகி கொதிச்சா போதுமானது. பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டைகளை இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். உருட்டி இருக்க எல்லா மாவு உருண்டைகளையும் இதில் சேர்த்துக்கலாம். உருண்டைகளை சேர்த்த உடனே அடுப்பை மிதமான தீயில வச்சிடுங்க. 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். அப்பப்போ இது மாதிரி கலந்து விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். விரிசல் இல்லாமல் நல்லா வெந்து வந்துடும். பால் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கே ரொம்ப ருசியாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேர்த்த பால்ஸ் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. கூடவே 1 ஸ்பூன் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் பாலாகவும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம், கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு சர்க்கரை, வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. அதிக அளவு சேர்க்க வேணாம், 1/4 கப் சேர்த்தா போதுமானது. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா க்ரீமியாக பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.